என்னுடைய சுவாமி வந்தாக்கா அவர்கிட்ட நானும் பேச மாட்டேன், நீங்க பேசக்கூடாது. என்னுடைய சுவாமி சென்று 6 மாத காலம் ஆகின்றது. அடுப்புல பூனை கொடுத்தா தூங்கிதான் இல்லடா, நாய்க்குட்டி விட்டு போறீங்க. ஆமா, சாமி வந்தா நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். பேசக்கூடாது. ஆமா, ஆம்பியா வந்தா ஜில் ஜில் போய் இப்ப ஏறிக்கு போறேன் விட்டு. நானா? டேய், நான் ஏற மாட்டேன். நீ ஏறன்னா? நான் ஏற மாட்டேன். நீ போய் விரிச்சுக்க போ. சாமி முருவா, நாகத்து தண்டாதிபதி எப்படி? தண்டபாணிடா, சலிமூக்கா சரவண்ணா, நீ எங்க போயிருந்த முருவா? மக்களுக்கு காட்சி அளிக்க சென்றிருந்தேன். வரும்போது 2 பாயிண்ட் கட்டியா தரக்கூடாது. காட்சி அருள் காட்சி கொடுக்க போறியா? ஆமா, 6 மாச காலமா நீ மண்ணு மக்களுக்கு காட்சி கொடுக்குற, பக்தருக்கு காட்சி கொடுக்க நீ மண்ணு கிளம்பிடுற. உன் முண்டாடி போட்டு லோல் பண்ண. என் மனைவி போட்டு நீ என்னடா லோல் பண்ற? சொல்ற வேலை செய்யணும். அப்படி தெளிவா இருக்க வேண்டும். என்ன விடுவே மாது கூட வாடா 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 உள்ள இழுத்து போட்டு வீட்டு உள்ள. ஆமா, ரெண்டாவது எப்படி? சலிமூக்கா சரவண்ணா, அவனே இவனே தோலம் தொப்பியான். என் மனைவியிடம் சாமி முருகப்பெருமான் வந்திருக்கா, கேட்டு வா. நான் ஒண்ணுமே பண்ணல, பாவீங்களா? அது கத்துதுடா. சாமி இல்ல பாவி திங்களை ஒரே காய்ச்சல் என்னடா கொண்டாடி போட்டு உடனே சரியில்லையா? சரியில்லையா? ஆமா. ஏண்டா அப்படி என்றால் வைத்தியரை சென்று பார்க்க வேண்டியதானே? மஞ்ச போட்டேன். அது என்ன போயிட்டு பாவிங்க என்ன பிரயோஜனம்? பேர பேத்தி எடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? கேட்டதுக்கு அவரு வாதம் சொன்னாரா? அவரு வாதம் சொல்லிட்டாரா? முருகா, ரெண்டாவது எப்படி? ஏண்டா வாதம் சொல்லிவிட்டாரா? அப்படி என்றால் ஜோசியரை சென்று பார்க்க வேண்டியதானே? மாதிரி எனக்கு தோசை சொல்லிட்டாருடா, எனக்கு தோசை சொல்லிட்டாருடா. அவரு தோசை சொன்னாரா? அவரு தோசை சொன்னாரா? தோசை சொல்லிட்டான். மாவட்டு எனக்காக பக்தர் காட்சியளிப்பார். வர சொன்னா வர சொல்லு, இல்லை என்றால் மீண்டும் மக்களுக்கு சென்று காட்சியளிக்க சென்று விடு. நம்ம சொல்றது என்ன முன்னாடி போட்டு போயிட்டு வா.
அதிகமா முருகுற துள்ள அர்த்தம் சொல்லலாம் அறுத்துக்கொண்டா முருகாத அதிகமா அதிகமா குறைச்சல் கொடுக்க கூடாது. போ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து தான் குடும்பத்துல ஆமாடா போய்தானே. சுவாமி சுவாமி எப்படி வந்துருச்சு? நல்லா இருக்கின்றீங்களா? நலம். என்னை ஆசீர்வதிங்க சுவாமி. வாங்க வாங்க ஏந்திரா அம்மா அம்மா என்ன என்ன விட்டுமா ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நீ ஆம்பளைன்னு பார்த்தோன்னே போய் ஜில் ஜில் ஏறிக்கணும். இதைத்தான் நான் முதல்ல சொன்ன போய் ஏறிட்டேன். முதல்ல நான் என்ன சொன்னேன்? பேசக்கூடாது சொன்னேன். ஆமா. நீ என்ன பண்ண? நான் ஒரு வார்த்தை பேசிட்டேன். அப்ப அது பேசுறது கிடையாதா? ஆமா தப்பு முதல்ல என்னன்னு தான் நடந்தது. டேய் தப்பு முதல்ல உன் மேலே. சாச்சி பேசுறது தப்பு. போய் எத்தா முருகா ஏய் சென்று வா உனக்கு இங்க வேலை இல்ல இப்போ எனக்கு வேலை இல்லை உங்களுக்கு வேலை இருக்குது. 6 மாச காலமா கரும்பேருங்க அடுத்து குழந்தை என்ன பண்ணுங்க போய் எத்தா முருகா சென்று வா. என்ன முருகா டேய் என்னுடைய சக்திவேல். ஓ உன் தாய் கொடுத்தா சத்திவேல். உண்மைதான். இது கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு கடன் ஆகணும் முருகா. எதற்காக? நான் மலையனூர்ல ஒரு ஹோட்டல் வந்து தந்துக்கணும் முருகா. டேய் அதற்கு இதை கொட்டினா தோசை பரோட்டாலாம் எட்டு டேய் யாரா மணியா போன அனல் வீசுது முருகா. வீசுடா வீசு. போய் வரட்டுமா? சென்று வா. மதம் முடிச்சு யானை போய் வரட்டுமா? அப்ப நான் ஒரு பாசனம் ஒண்ணு பாட்டு போட்டேன் முருகா. டேய் குழந்தை பாட பாரு என்னோட சுவாமி பார்த்து. ஆமா. பாடுறேன். வரட்டுமா? டேய் நல்ல பெருமையா இருக்கணும். மார்கழி திங்கள் மார்கழி எப்படியா சபாஷ். ஒரு புரியுதா? டேய் என்னடா பாட்டு பாடுற நீ? உனக்கு மட்டும் பாசனம் பாடுப்பா. சரி பாடு. மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் வைராரத்தின் வையர கைந்து குட்டைய தேடி குடுகுடு என்று ஓடி தடுக்கிறேன் பாவா. தலை தரிக்கா என்னடா பாத்து யாருக்காக எழுதுன? எழுதி கொடுத்தது யாரு? மூதேவி பாட்டா. அப்ப போனவா வேணாண்டா போட. அப்ப போய் முருகா சென்று வா. என் தந்தா இது மாதிரி அப்படி ஏய் தண்டாபாணி அப்பனே. என்ன நன்றி. நீங்க என்ன பண்ண போறீங்க தெரிஞ்சுன்னு போய் நாங்க பண்ண போறது தெரிஞ்சவன வாரி அடிச்சு போட. இதே போல தான் நடி சொல்லிருக்கேன். உள்ள போடா உன்னை நீ பார்த்தா வாரி அடிச்சிடும் வாரி அடிச்சிடும். இன்னைக்கு அது எப்படித்தான் வாரி அடிக்குது பரமி வாரண்டா பாதி டேய் சொல்லுடா. பின்ன வாரண்டா போயிடுறா போய் முருகா முன்னாடி போட்டு லோல் பட்டுங்க அந்த முருகா. ஏய் நான் வந்து விட்டேன் நான் பாத்துக்கொள்வேன். தெய்வா சுவாமி இப்பொழுது உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தினமா இருக்கு? எப்படி இருக்கு தெய்வா? திருப்பரம் குழியத்தி
பாடிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. எனக்காக பக்தர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். தேவா, நீ சென்று வா. விளையாடு சுவாமி. சைலன்ஸ்.